நாயுடு என்பது சாதாரணம் கிடையாது. இப்ப ஜிடி நாயுடு எடுத்துக்கிட்டா அது ஒரு சயின்டிஸ்ட். நாயுடுங்கிறது சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வழக்கமான வார்த்தை. ஜிடி நாயுடு ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஏன் வைரமுத்து வாரிசை விட அப்ப எடுக்கிறேன்னு தெரியல. தமிழுக்கான அரசியல் எங்க இருக்கு? தமிழுக்கான அரசியல் பண்ற அப்படின்னா, மொழிக்கான அரசியல் பண்ற அப்படின்னா, அந்த மொழி சார்ந்து வாழ்ற மக்களுக்கான அரசியலை நான் பண்றேன் அப்படின்னா, அந்த மக்களை நான் ஆளுவேன் அப்படின்னா மத மாற்றத்தை தடுத்தாகணும். ஊட்டி வளர்க்குற ஊட்டி மாட்டுக்கறி தின்ட்டு நெஞ்ச தூக்கி நிக்கணும். தமிழை சாப்பாடு கூட்டுக்கு மாட்டுக்கறி, மாட்டுக்கு அரசியல், மாட்டுக்கறிக்கா உலகத்திலே இந்தியாவிலதான் அதிக பால் கூட்டப்படுது, அதிக நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுதுன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இப்ப மாட்டு வளர்க்குறவங்களுக்கு அரசு பண்ணினா தமிழ்ல பேர் வச்சவங்களுக்கு தான் அரசு பண்ணி வளர்க்கப்படும் சொல்ல முடியுமா? மாட்டுக்கான அரசியலாம மாட்டுக்கான அரசியல். தமிழன் சாப்பாட்டுக்கு மாட்டுக்கறி, அபுபக்கருக்கு இந்து பெண்ணு, அபுபக்கர் பொண்டாட்டி இந்து பெண்ணு, வணக்கங்கிற என் மதத்துக்கு எதிரானது. அப்ப அதை கேட்ட பொத்திக்கிட்டு போயிருவேன். தமிழ் பேரை போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பேர்ல சொல்லுவேன். அதை நான் கேட்க மாட்டேன். நாம வந்த சர்ச்சு கட்டுறதுக்கு அனுமதிப்பேன். சர்ச்சில் எவனாவது தமிழ்ல பேரை வச்சுட்டு போறானா? அரசியல். அம்மான்னா என்னன்னு தெரியாது உனக்கு, அரசியல் ஒரு கேடு. அரசியல்னா என்னன்னு தெரியாது வீட்டுக்கு, அரசியலும். மொழினா என்னன்னு தெரியாது. முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம்னு சொல்ல முடியும். அப்படிலாம் இல்ல. இயல் இசை நாடகம் தான் முத்தமிழ்னா ரஜினி சாரும் தமிழன் தானே, சல்மான் கானும் தமிழன் தானே. அப்ப நான் எதுல வருவேன்? ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். 10ல் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இனி தூக்கில போட்டுடுங்க.